ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினே ஒரு பொம்பளை தப்பா பேசியிருப்பா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோ அந்த பொண்ணை போட்டு வெளுத்து வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அண்ணங்கார கேள்வி கேட்கவும் 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்துருது. ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெரியவரும் அண்ணன் தம்பி 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிருவாரு. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு இப்போ முழு கோவமும் ஹீரோயின் மேல திரும்பிடுச்சு. அதனால நேரா அவளை பாக்குறதுக்காக போறான். அவ மாடியில தான் இருக்கா. அவகிட்ட போயிட்டு உன் கூட கொஞ்சம் பேசணும், என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். பின்னாடியே இவளும் போறா. கொல்லப்புறமா அவளை அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கிற டேங்க் தண்ணியை ஓபன் பண்ணி விட சொல்றான். அவளும் ஓபன் பண்றா. அதுக்கப்புறம் இவன் சேரை போட்டு ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு அவளை அந்த தண்ணி முன்னாடி போய் நிக்க சொல்றான். அவளும் முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா தண்ணி முன்னாடி போய் நிக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் வேற வழியே இல்லாம அந்த தண்ணி முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கா. அதுவும் நடுஜாமோ. இந்த நேரத்துல போயிட்டு அவன் தண்ணியில நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப குளிர் நடுக்கி எடுக்குது. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் இவன் எல்லாத்தையும் தூரமா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது உனக்கு தேவைதாண்டி. என் அண்ணங்காரன் அவ்வளவு தூரம் பேசினால அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். நீ மட்டும் என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்தா இந்த பேச்செல்லாம் வந்திருக்குமா? அவன் என்னை பார்த்து ஆம்பளையான்னு கேட்குறான். அந்த மாதிரி கேட்கறதுக்கு நீதான காரணம். அதுக்காக தான் உனக்கு இந்த தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நனைய விட்டுட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துருக்கான். அவ்வளோ குளிர் நடுக்குது பயங்கரமா. ஆனாலும் இவன் கம்முன்னு உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. அம்மாவும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவனும் தெளிவா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நான் வர வரைக்கும் இவளை இங்க இருந்து எங்கேயும் நீங்க கூட்டிட்டு போக கூடாது, இவ இங்கே தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டு போயிடுறான். அவர் தான் அப்படியே கேட்பாரு. ஸோ அதனால அவரும் அமைதியா இருந்துடுறாரு. ஆனா அம்மாவுக்கு தான் துடிக்குது. பாவங்க நம்ம பொண்ணு இந்த நேரத்துல இப்படி தண்ணியில நனைஞ்சா அவளுக்கு ஜுரம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்பா என்னடானா அம்மாவோட கழுத்தையே நெரிக்கிறாரு. அவர் நம்ம பொண்ணை தண்டிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. கட்டிக்க போற பொண்ணை அவர் தண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்னோட முதலாளியோட பையன். அவரை எதிர்த்து ஏன்னா நடந்துக்க சொல்றியா? இது இவளுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அம்மா தான் பொண்ணோட அந்த நிலைமையை பார்த்துட்டு அழுகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் அண்ணங்காரனோட பொண்டாட்டி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, இந்த மாதிரி சண்டையெல்லாம் 2 பேரும் பேசிக்கிட்டானுங்க இல்லையா, அந்த ஆட்டக்காரியா நீ வச்சிருக்கல்ல அதனால நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். ஸோ அதனால இந்த விஷயத்த புருஷன்கிட்டே நேரடியா கேட்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் பெல்ட்டை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான். இவ்வளோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நீ பெல்ட்டை கொடுக்க புரியா இல்லையா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா டக்குன்னு அவளும் கேட்டு போடுறா. இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஆட்டக்காரிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, உங்க தம்பி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் உடனே முறைக்கிறான். ஆனாலும் பொண்டாட்டிக்கிட்ட சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். நீ அவன் பேச்ச கேட்கிறியா? கட்டின புருஷனை நம்பாம அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஏன் மேல சந்தேகப்படுறியா? என்கிட்டே இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லைங்க அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பேசினா போதும், நீ என் மேல நம்பிக்கை இல்லாம தானே கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே திருப்பி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆனாலும் அவ கேட்கிறா. அதான் இவ்வளவு பிரச்சனை வருதுல்ல அந்த ஆட்டக்காரி நம்ம வீட்டுல இருக்கிறதுனால, அதனால அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கும் அவன் மழுப்பிக்கிட்ட இருக்கான். என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை நான் அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னா அப்புறம் அந்த பையன் சொன்னது உண்மையாயிடாதா? என்னமோ நான் நிஜமாலுமே அந்த ஆட்டக்காரியை வச்சிருந்ததாகவும் அதனால உனக்கு எனக்கு சண்டை வந்து அவளை நான் அந்த வீட்டை விட்டு துரத்துன மாதிரி ஊரு பேசிக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளோட வாயை அடைக்க பாக்குறான். அது மட்டும் இல்லாம பொண்டாட்டிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் பேசினான். நான் எப்போதுமே ஒன்றை மட்டும் தான் காதலிக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை என்கிட்ட பேசிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது கூட பொண்டாட்டிக்கு பிளைங் கிஸ் கொடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கான். அவளோ குழப்பத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி இன்னுமே தண்ணியில நனைஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. இது வரைக்கும் அந்த பயப்படுத்தின எல்லா கொடுமைகளை பத்தியுமே நினைச்சு பார்த்து அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கா. அப்ப அவனும் தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு போர்வையை போத்திட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கல்யாணத்தை நீ இனிமேலும் தள்ளி போட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு அவளோட அம்மா வீட்டுல விட்டுட்டு இருக்கான். அவ்வளோ நடுங்குறா குளூர்ல. இருந்தாலும் அவன் உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன், அதான் நம்ம செகண்ட் ஹீரோ, அவன் நம்ம ஹீரோயினிய பாக்குறதுக்காக எப்பவும் நைட்ல பார்த்துட்டு தான் அவனோட வீட்டுக்கு போவான் போல. எதிர்த்த வீடு தான் பக்கத்துல தான் இருக்கு. அப்படி பார்க்க வரும்போது இவ எழுந்திருக்கவே இல்லை. போர்வையை போத்திக்கிட்டு நல்லா குளூர்ல நடுக்கிட்டு படுத்து கிடக்கா. உடனே இவன் தொட்டு பார்த்துட்டு இவ்வளோ ஜுரம் அடிக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறான். எப்படி இவளுக்கு இவ்வளோ ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க ஓடுறான்னு பார்த்தா அவனோட வீட்டுக்கு தான். அன்னிக்காரி தான் டோர் ஓபன் பண்றா. வந்துட்டீங்களா குழந்தை
வந்திருக்காரு, சாப்பாடு வைக்கவா, உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனா, அண்ணி அங்க பூனம் என் கூட கொஞ்சம் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க போய் அன்னிக்காரியுமே தொட்டு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறா. இன்னும் இவளுக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வர சொல்லி பார்க்க சொன்னா, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இவங்களுக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களை இப்படியே விட்டுருந்தா இவங்களோட உயிரே போயிருக்க கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறம் ஊசியை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அம்மாக்காரவங்க கிட்ட கேட்குறோம், என்ன நடந்துச்சு, இவளுக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ ஜுரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி உன் அண்ணன் தான்ப்பா இவளை அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவனுக்கா பயங்கர கோவமும் வருது, அழுகையும் வருது. நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்தா ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு. அப்படியே அந்த கோவத்தோட கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல பார்த்தா அண்ணங்காரன் வரான். அதுவும் ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கோக்கம் அவங்கிட்ட போய் கேட்கறான், என்ன நான் பண்ணி வச்சிருக்க, நீ அவளை இந்த நேரத்துல தண்ணியில நனைய வச்சிருக்க, அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு, நான் மட்டும் போய் பார்க்கலன்னா அவ செத்தே போயிருப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவ ஏன் பொண்டாட்டிடா, அவளை சீக்கிரத்துல நான் அவளை சாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு நீ யாரா, அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவளை இந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, போய் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனாலையும் எதுவும் பண்ண முடியல, அமைதியா போயிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல நம்ம ஹீரோயினி கொஞ்சம் உடம்பு நல்லா போன உடனே அவ காலேஜ்க்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முரட்டு பையன் அங்கிருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான் போல. அவன் பாதிலே ஸ்டாப் பண்ணி கேட்குறான், நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு. நான் காலேஜ்க்கு போறேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு நேத்து நைட்டு ஜுரம் அடிச்சிச்சுன்னு தம்பி சொன்னா, இப்ப கிளம்பி காலேஜ்க்கு போறேன்னு சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவ்வளோ வரமாட்டேங்கிறா. இருந்தாலும் அவளை வழுக்க டைமா ரிக்ஷாலேருந்து கீழே இறக்கி அவனோட வண்டியில தள்ளி விட்டு அதுக்கப்புறமா அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விடுறான். ஒழுங்கா வீட்டுக்கு போ, இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போக கூடாது, நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ திரும்பவும் காலேஜ்க்கு கிளம்பி போறியா, இதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணனா உனக்கு நான் கொடுக்க போற தானே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போ சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி போவான்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. ஆனா நம்ம ஹீரோயினி வீட்டுக்குள்ள போகாம அவ திரும்பவும் காலேஜ்க்கு போறேன்னு தான் போறா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பையன் கார் ஓட்டிக்கிட்டு பின்னாடி போனவன் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். இடிச்சு தள்ளிடுவானா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. காரை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து கோமா உனக்கு என்ன அவ்வளோ திமிராடி, நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, மீறிக்கிட்டு காலேஜ்க்கு போற, என்ன பயம் விட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் என்னைக்கும் வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பா, ஆனா இன்னைக்கு எதிர்த்து பேசி போடுறா. நான் எதுக்கு உனக்கு பயப்படணும், அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்ன நீ தடுக்கிற, கல்யாணமாக போகுது தானே, இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சுக்கோ, ஆனா இப்ப என்ன நீ தடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போக போனா இவனுக்கா பயங்கர கோவம் அவளோட கணத்தை காட்டி ஓங்கி அறைய போறான். நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அந்த பெரியவர் சவுண்டு விடவும் இவன் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை மட்டும் உள்ள கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்னமா பிரச்சனை உனக்கும் அந்த பயலுக்கும், எதுக்காக அவன் உன்னை அடிக்க வந்தான், வாயை திறந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அவ வாயை திறக்க மாட்டா, அமைதியா தான் இருக்கா. உடனே தங்கச்சிக்காரி பொங்கி எழுந்து அவ உண்மையெல்லாம் சொல்லிடுறா. என்னப்பா நீங்க எதை சொல்றீங்க, இது வரைக்கும் அண்ணன் இந்த மாதிரி அவளை டெய்லியும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னம்மா இவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கும் நம்ம ஹீரோயினி பதில் சொல்லல, அப்படியே அழுதுட்டே தான் நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதாவது இந்த பையன் இப்பண்டு இல்ல, சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. நம்ம ஹீரோயினி ஸ்கூல் படிக்கும் போது அவன் தான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவான் எப்போதுமே. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவ முன்கூட்டியே போயிட்டா போல ஃப்ரெண்டுக்காரி கூட. அது எப்படி என்ன இல்லாம நீ ஸ்கூலுக்கு தனியா போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய மேல மொட்டை மாடி மாதிரி இருக்கு அங்க நிக்க வச்சுக்கிட்டு அங்க இருந்து கீழே குதிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பயப்படுறா. கீழே குதிக்க போறியா இல்லையா அப்படின்னு அவன் ஒரு சவுண்டு விடவுமே அங்க இருந்து பயந்துகிட்டே அவ கீழே குதிச்சிருவா. இதனால அவளோட கால் கூட உடஞ்சு போயிருக்கும். இந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு வரைக்கும் அண்ணன் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு அவன் ஃபுல்லா தண்ணியில நனைய வச்சான் இல்லையா, அதை வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இத்தனையும் கேட்டுவிட்டு இவருக்கு பயங்கர ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா இது எதுவுமே அவருக்கு தெரியாது போல. இப்ப தங்கச்சிக்காரி சொல்லிதான் இது எல்லாமே தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேக்குறாரு, அவ சொல்றது எல்லாமே உண்மைதானா, இந்த மாதிரிதான் அவன் உன்னை தினம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானாமா அப்படின்னு கேட்டா அவளும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறா. உடனே இவருக்கா பயங்கர கோவம் வருது. எங்க அவனை கூப்பிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. இவ்வளோதையும் கேட்டுவிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.